கோவாவில் எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லையும் கிடைக்கிற ஒரு ஃபேமஸான ஸ்டார்டர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் அகைன் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கோவன் ஸ்டைல் பட்டர் கார்லிக் கலமாரி. கலமாரினா கனவா மீன். கடல் உணவுகள்னாலே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அது போக நம்ம லிவருக்கும் பிரெயினுக்கும் தேவையான அத்தியாவசியமான நியூட்ரிஷன் கோலின் இதில் அதிகமாக இருக்குது. இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்குவிட், காலாமாரி, கனவா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம், பூண்டு, வெண்ணெய், மைதா, மிளகுத்தூள், பச்சை மிளகாய், தேவையான அளவு பால், கொத்தமல்லி, உப்பு. இப்போது ஒரு பேனில் ஒரு சின்ன துண்டு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த துண்டுகளை சேர்த்து வதக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வாட்டர் எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. நம்ம இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது அதே பேனில் இன்னும் ஒரு ஸ்பூன் பட்டரை சேர்த்துக்கலாம். இது மெல்ட் ஆனதும் ஏற்கனவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஏற்கனவே பொடியாக நறுக்கி இருக்கிற வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்கிற இந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வதக்கி விடலாம். எங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருக்கிறதுனால இந்த பச்சை மிளகாவை ஜஸ்ட்டு நான் கீரி மட்டும் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்கும்னா நல்லா பொடியாக கட் பண்ணி போடுங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வதக்கியாச்சு. மைதா 1 டேபிள் ஸ்பூனை இதில் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு தான் செய்யணும், இல்லைன்னா அந்த மாவு எல்லாம் சேர்ந்து கருகிடும். மைதா சேர்த்துட்டோம். இப்போது ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பால் ஆட் பண்ண கொஞ்சமாக பால் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணோம்னா கெட்டி பிடிக்காமல். பாலை சேர்த்துட்டோம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கலமாரியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பதத்துக்கு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். டேஸ்டியான பட்டர் கார்லிக் கலமாரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.